தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது? எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் அதிகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துருவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறைய சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல அதாவது 2024ம் சரி 2025ம் சரி தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கரிஜிமைத்த நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான தனுசு ராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது அமைய போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் திப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு இருக்குது. இந்த இடைப்பட்ட அந்த 60 நாட்களுக்குள் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத அந்த விஷயம் எல்லாம் நடக்க போகுது. அந்த விஷயம் நீங்க நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ரொம்ப நாட்களாக பெண் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. பெண்ணே அமைஞ்சிருக்காது. இந்த 2 மாதங்களுக்குள் திடீர்னு உங்களுக்கு பெண் அமையும். அதுக்கப்புறம் உங்க காதலை ரொம்ப நாட்களாக வெளிப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பயத்தோடயே இருந்திருப்பீங்க. அப்படி வெளிப்படுத்தி சொன்னா அவங்க அப்செட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு விதத்துல பயத்தோட இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க இப்ப போய் சொல்லும்போது நிச்சயம் உங்க காதல் கைகூடி வரும். இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு உங்களுக்கு நடக்க போகுது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பேச்சு படங்கள் உங்களுக்கு இந்த 2026 காலகட்டத்துல தொடர்ச்சியாக நடக்க போகுது. இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போன ஆண்டே போயிட்டாரு. மீனராசியில் பாத்தீங்கன்னா தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு.
வக்ர நிவர்த்தினா என்ன அப்படின்னு நிறைய நபர்களுக்கு தெரியாது. அதாவது பாருங்க, மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் தற்போது பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதுதான் இந்த வக்ர நிவர்த்தி. இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல எல்லா ராசிகளுக்குமே நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்க போகுது. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல நீங்க சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது பாத்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2 நபர்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால இத்தனை நாட்கள் முழுமையாக கிடைக்காத இருந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த 2026ல உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும், இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் ஏற்பட போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி. ஐயையோ! ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா, எல்லோருமே பயப்படுவாங்க. ஏன்னா, ராகு கேது பயிற்சி நினைச்சு ஒரு தவறான புரிதல் பார்த்தீங்கன்னா, மக்களிடையே நிறைய பேர்ட்ட இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு நெகட்டிவான தாட்லயே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா, அதுல கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. என்ன நோயினே தெரிஞ்சிருக்காது. ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 இப்படி செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும். அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஇ முடிச்சிருப்பீங்க, எம்ஏ முடிச்சிருப்பீங்க, எம்காம் முடிச்சிருப்பீங்க, பிகாம் முடிச்சிருப்பீங்க. இப்படி முடிச்சு என்ன சாமி பண்றது? நானே 10,000 15,000 சம்பளத்துக்கு போய்க்கிட்டு இருக்கேன். குடும்ப வறுமைக்காக அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த 2026ல நீங்க அரசாங்க வேலைக்கு போறது நிச்சயமாக உறுதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு பிரைவேட் ஜாப்க்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ அல்லது பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும், அந்த வேலை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுகிட்டு இருக்கும் அவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயோட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல், சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலக்கும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும்.
புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது. ஆனா தனுசு ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ, அதாவது இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. ஆனா வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகும். கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த காதல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு ராசியாகவே பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க பார்க்கப்படுறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தளிப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்பவும் மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், ஸ்ரீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ, அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயர போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல நீங்க எதிர்பாராத அதிசயம் எல்லாமே உங்க வாழ்க்கையில நிகழப் போகுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த 2026 என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது.